உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியன்ஸ் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த காலை ஆராதனையில் நாம் தொடர்ச்சியாக சுவிசேஷத்தில் உள்ள சாராம்சமும் அதில் உள்ள சிறப்பம்சங்களும் என்ன, அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த பகுதியிலே ஒவ்வொரு சுவிசேஷ வசனத்தையும் நாம் எடுத்து அந்த சுவிசேஷ வசனத்திலே இருக்கிறதான சாரம்சம், அதில் உள்ள சிறப்பம்சங்கள், அதை அறிவிக்க வேண்டிய அவசியம், இவைகளை குறித்து நாம் விளக்கமாக ஒவ்வொரு சுவிசேஷ வசனத்திலிருந்தும் நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த சில வாரங்களாக மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக இருந்த பொழுது அவர் சொன்ன இந்த சுவிசேஷ வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இந்த அழைப்பில் பார்த்தீங்கன்னா 5 விதமான அழைப்பு இதில் இருக்கிறது. இதுக்கு நம்ம விளக்கமாக பேசி முடிச்சிட்டோம். இந்த வசனத்துக்கான சிறப்பம்சம் என்னவென்று பார்ப்போமானால், இந்த பகுதியில் இருக்கிறதான வாக்கு தத்துவம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், அதுக்கு நம்ம தெளிவாக நம்ம தியானிக்க போகிறோம். இதை அறிவிக்க வேண்டிய அவசியத்தை குறித்து நாம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் பேசி முடித்தோம். இதை அறிவிப்பதனால் உண்டாகிற நன்மைகள், இதை அறிவிக்காமல் போகிறதுனால் உண்டாகிறதான தீமையான பாதிப்புகள், இதை குறித்து நாம் தியானித்து முடித்தோம். இப்பொழுது இதில் இருக்கிறதான சிறப்பம்சம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதல் என்றால் என்ன என்பது குறித்தான மேலோட்டமான சில அர்த்தங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கு இந்த இளைப்பாறுதல் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு வருகிற அவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகும் என்பது அவருடைய வாக்கு தத்துவமாக இருக்கிறது. அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மாறாதவராக இருக்கிறார், அவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார், அவர் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார், அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவனாக அவர் இருக்கிறார். ஆக இந்த இளைப்பாறுதல் அநேக மக்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கள் இந்த இளைப்பாறுதலை அனுபவிக்காமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் கூட தேவைகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, நெருக்கடிகள் மத்தியிலே அவர்கள் இந்த இளைப்பாறுதல் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் அங்கும் இங்கும் ஓடி திரிந்து அலைந்து அவர்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருப்பதை, அவர் உள்ளத்தில் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சவால்களை சந்திக்கும் போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது, தடைகளை சந்திக்கும் போது, எதிர்ப்புகளை சந்திக்கும் போது உள்ளத்தில் இளைப்பாறுதல் இல்லாமல் அவர்கள் அங்கலாய்க்கிறதை நாம் பொதுவாக பார்க்கிறோம். ஆனால் இதிலே உள்ள வாக்குத்தத்தம் என்னவென்று பார்க்கும்போது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதலை குறித்து சரியாக நாம் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இப்படிப்பட்ட கடினமான நேரங்களை நாம் சந்திக்கும் போது, எப்படி வறட்சி உள்ள அந்த காலகட்டத்திலே நம்ம எப்படி திருப்தியோடு வாழ்வது, நாம் எப்படி செழிப்பாய் வாழ்வது, எப்படி வியாதிகள் பரவுகிறதான, கொள்ளை நோய்கள் பரவுகிறதான அந்த சூழ்நிலைகளிலே நாம் எப்படி ஆரோக்கியமாய் வாழ்வது, எப்படி நாம் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நாம் வாழ்வது, எப்படி எதிர்ப்புகள் சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகளிலே அவைகள் மீது வெற்றி பெறக்கூடிய நிலையிலே நாம் அணுகுவது அவைகளை என்பதை குறித்து நாம் தெளிவாய் அறிந்திருப்பது அவசியம். அதான் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிப்பது. இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி சோர்ந்துடுறோம். பாருங்கள், சின்னத்தில் அப்படி சோர்வு வரக்கூடாது. அந்த பிரச்சனைகள் வருவது இயல்பு. ஆனால் அதை மேற்கொள்ளும்படியான ஒரு பலனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே ஒரு சமாதானத்தை, அதாவது அறிவை கடந்த ஒரு தெய்வீக அமைதி, இளைப்பாறுதலுக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்கலாம். அறிவை கடந்த ஒரு தெய்வீக அமைதி. எல்லா இடத்துலையும் ஒரு போராட்டமும் சூறாவளியும், எல்லாரும் பயந்துக்கணும், அப்படியே நடுங்கிக்கணுது, என்ன பண்ணுறதே புரியாமல் தத்தளிச்சுன்னு இருக்கிற நேரத்தில்
அப்படியே ஒரு சமாதானத்தோடு இருப்பது தான் நிலைப்பாடு. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு படகுல போயிட்டுருக்கிறாரு. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சீஷர்கள் வந்து படகு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அவங்க ஒரு பலத்த சூறாவளி காற்று ஒன்று வந்து அப்படியே அந்த கப்பலுடைய பின்னணியத்தில் வந்து மோதுது. அப்படியே அலைகள்னால் வந்து அலைகடிக்கப்படுது. அந்த படகு அப்படியே கவுந்து போகிற சூழ்நிலைக்கு வருது. அவங்கெல்லாம் மீன் பிடிக்கிற மீனவர்கள் தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் அவங்க செஞ்சு பார்த்துட்டாங்க. அதை கண்ட்ரோல் பண்ண அவங்களால முடியல. ஒரு படகே கவுந்துனா கூட நீச்சல் அடித்து வரக்கூடிய நீச்சல் தெரிஞ்சவங்க தான் அவங்களாம். ஆனால் அவங்களால அந்த சூழ்நிலைகளை சமாளிக்க முடியல. ஆனால் அங்கே பார்த்தோன்னா இயேசு மட்டும் ஒரு தலையணை வைத்து அமைதியாக நித்திரை செஞ்சிட்ருக்கிறாராம். அப்படி தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவது மேலே தூங்குவதில் நம்ம பலமுறை வாசிக்கிறோம். ஒரு மனிதனாக இந்த பூமியில் வந்ததுனால மனுஷனுக்கு இருக்க வேண்டிய எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு எந்த பயமோ ஒரு பதட்டமோ நடுக்கமோ இல்லை. அவர் போய் எழுப்புறாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவர் போய் எழுப்புறாங்க. அவர் எழுந்து அந்த கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டி இறையாதே அமைதலாம் இரு என்று சொல்லி அவைகளை அதட்டுகிறார். அங்கே மிகுந்த அமைதல் உண்டாயிற்றான். அப்படிப்பட்ட சூழல்கள் மத்தியிலே, அதாவது வாழ்க்கையிலே இந்த படகுல போக முடியாத ஒரு சூழ்நிலை உள்ள இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் சில சூறாவளிகள் மோதி அடைக்கலாம். பிரச்சனைகளும், குடும்பத்தில் அடிக்கடி ஒருமனம் இல்லாமல் போகிற சூழ்நிலைகளும், பலவிதமான சண்டை சச்சரவுகளும், சமாதானத்தை கெடுக்கக்கூடியதான இந்த சூறாவளிகளும் குடும்பத்தில் ஒரு வேளை உருவாகலாம். நீங்கள் பணிபுரிகிற இடத்துல ஒரு வேளை உங்களுக்கு எதிரான மக்கள் எழும்பி அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு வேளை நடப்பிக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் கலங்கி சோர்ந்து விடாதபடி, எப்படி இது எல்லாவற்றையும் என்னால் சரி பண்ண முடியும், இது எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குது, இது வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு இலைப்பாறுதலோடு நீங்கள் இருந்து அவைகளை மேற்கொள்ளும்படியான, இந்த இலைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கும்படியான ஒரு சத்தியத்தை பரிசுத்த வேதாகம் தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்னா எப்படி இந்த இலைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறது, அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி நம்ம வந்து ஒரு சமாதானத்தோடு இருப்பது என்பதை குறித்து நம்ம வந்து கடந்த வாரத்தில் எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 1-12 வசனம் வரை நம்ம வாசித்தோம். இதுக்கு என்ன சொன்னாக்கா, தேவன் நமக்கு கொடுக்குறதான இந்த இலைப்பாறுதலை சிருஷ்டிப்போடும் தேவன் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்ததோடும் சம்மதப்படுத்தி அங்கே காண்பிக்கிறார். அதை வாசிக்கணும் பாருங்க. ஆனபடியினாலே அவருடைய இலைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். என்ன அர்த்தம்னா, ஒரு இலைப்பாறுதலில் பிரவேசித்து நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்க, அந்த ஒரு வாய்ப்பை நழுவி விட்டுறாதபடிக்கு கொஞ்சம் ரொம்ப பயபக்தியாக இருக்க கடவோம். அப்படி ரொம்ப கவனக்குறைவாக நீங்கள் அதை அப்படி இழந்துடாதீங்க, அதை விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இலைப்பாறுதலாம் வாழக்கூடிய அந்த நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருந்தோம், அதை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. அந்த இலைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்து இலைப்பாறுதல் வாழ்வதற்கு நீங்கள் சில காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்க கடவும், பயந்திருக்க கடவும். 2ஆம் வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட விடுதலை ஆகும்போது 6 லட்சம் புருஷர்கள் அங்கேருந்து வெளியே வந்தாங்க. அதாவது புருஷர்கள்லாம் கிட்டத்தட்ட 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள். சிறுவர்கள்லாம் கணக்கு போடல, மனைவி பிள்ளைங்கள்லாம் கணக்கு போடல. வெறும் அந்த யுத்தத்துக்கு போகிற புருஷர்கள், அந்த லெவலில் இருக்கிற அந்த 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் தான் கணக்கில் வச்சுருக்கோம். ஒரு 6 லட்சம் புருஷர்கள் வெளியே வந்தாங்க. ஆனால் அங்கே போய் சேர்ந்தவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 புருஷர்கள்லாம் போய் சேர்ந்தாங்க. அவங்க தலைமுறைகள்லாம் போய் சேர்ந்தாங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்து பெரியவங்களும் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் 6 லட்சம் பேரில் போய் சேர்ந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். என்ன பிரச்சனைனாக்கா, இவங்களுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய தேவன் அங்கே இவரோடு கூட இருந்தார். இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லாமல் பயபக்தியாக இல்லாமல் விட்டுட்டாங்க. அதை அந்த வாக்குத்தத்தத்தை அவங்க சந்திக்கிற எதிர்மறையான நேரெதிரான சூழ்நிலைகளில் எப்படி பேசுவது, எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிக்கை செய்வதற்கு பதிலாக அந்த வசனத்தை கேட்டாங்க. பாலும் தேனும் ஓடுற காணாந்த சிவனுக்கு கொடுத்தேன் என்கிற வசனத்தை கேட்டாங்க. அந்த எதிரான சூழ்நிலை சந்திக்கும் போது அந்த வசனத்தோடு தங்கள் அறிக்கையை கலந்து விசுவாசத்தை கலந்து பேசுவதற்கு பதிலாக சந்தேகத்தை கலந்து பேசிட்டாங்க. என்ன சந்தேகம்? வாக்குத்தத்தம் நிறைவேறுமே நிறைவேறாத தேவன் சொன்னது, இவங்களாம் பேர் ராட்சதராக இருக்கிறாங்களே, இவங்களாம் பலவான்களாக இருக்கிறாங்களே, 7 பொல்லாத ஜாதிகளாக இவங்க இருக்கிறாங்களே, இவங்க பார்வைக்கு வந்து நம்ம வெட்டுக்கிளிவன் நமக்கே தெரியுது, அவங்க பார்வைக்கும் அப்படி தான் தெரியுது. இந்த மோசையும் ஆரோனையும் நம்பி நம்ம வந்து தப்பாக போச்சு பருகுது. இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டாந்து இவ்வளோ பெரிய ஆட்கள் ஒன்று நிற்க வச்சு கட்சியில் நம்ம இங்கே வந்து சாக வேண்டிய நிலைமை வந்துடுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை, தடைகளை, பொல்லாத ஆட்களை அவங்க பெருசாக நினச்சி வாக்குத்தத்தத்தை பேசுறதுக்கு பதிலாக அந்த வாக்குத்தத்தோட விசுவாசத்தை கலக்கிறதுக்கு பதிலாக சந்தேகத்தையும் பயத்தையும் கலந்து பேசிட்டாங்க. அதான் வசனம் சொல்லுது,
ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போல், அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் எகிப்து தேசத்தில் உங்களுக்கு விடுதலையாக்கி இந்த பூமியில் ஒரு கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, பாலும் தேன் ஓடுற கானான் தேசத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாக செழிப்பாக பூமியில் இருக்கிற மற்ற நாடுகளை காட்டிலும் இஸ்ரவேல் நாடு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட நாடாக இருக்கும். காரணம் அது ஆபிரகாமின் சந்ததி. நமக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் ஆபிரகாம் சந்ததியில் அந்த இஸ்ரவேல் நாட்டில் தாவீதின் வம்சத்தில் தேவாதி தேவன் மனிதன் அந்த பூமியில் வந்து பாவம் என்கிறதான மிகப்பெரிய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக அவருடைய பாவம் இல்லாத பரிசுத்தமான வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிலுவையில் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பாவத்தின் விளைவாகிய பாவத்தின் பாதிப்பாகிய இந்த வியாதி, தரித்திரம், சாபம், தோல்வி, இயலாமை, பலவீனம், அவநம்பிக்கை, அவமானம் இதெல்லாம் நீங்கள் விடுதலையாகி சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், வெற்றி, உயர்வு, ஆரோக்கியம் இவைகளை பெற்று அனுபவித்து நீங்கள் நித்தியமான வாழ்க்கையை நீங்கள் அடைவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த சுவிசேஷத்தின் மூலமாக இருக்குது. அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்கன்றார். அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. கானான் தேசத்துக்கு போகிறத அந்த 6 லட்சம் பேர் மிஸ் பண்ணிட்டு 2 பேர் மட்டும் தான் போனாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது, நீங்கள் இதை மிஸ் பண்ணுறாதீங்க அப்படின்னு அவர் சொல்ல வரார். 2ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு. இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பிரயோஜனப்படுறதில்லை. எனக்கு இங்கே நல்லா தான் கேட்பாங்க, அங்கே போய் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அங்கே போய் பாடத்தில் ஒழுங்காக தான் கவனிப்பான். எக்ஸாம் எழுதும் போது அவனுக்கு அந்த கேட்டது ஒழுங்காக எழுத மாட்டான். எதை கவனித்து கேட்டாலும் அங்கே பாஸ் பண்ணுறது தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறாங்க. இங்கே உட்காந்து எனக்கு கரெக்டாக சொல்லி எல்லாம் மெட் அண்ட் பின்லேயே பாஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டான்னா ரொம்ப அதோட பரிதாபம் ஒன்றுமே கிடையாது பாருங்கள் அவனுக்கு. அதுபோல் அனைத்து விசுவாசிகள் வந்து இங்கே நல்லா தான் தெளிவாக தான் புரியுது எல்லாமே. அந்த சூழ்நிலைகளை சந்திக்கும் போது, அதுக்கு நேரடியான சூழ்நிலையை சந்திக்கும் போது, குடும்பத்தில் சந்திக்கும் போது, வேலை செய்கிற இடத்துல சந்திக்கும் போது, அந்த சுற்றுப்புறத்தில் சந்திக்கும் போது, அவர்கள் வசிக்கிற இடத்துல சந்திக்கும் போது, அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது, அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம் இதை பேசுறதுக்கு பதிலாக அதற்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள்னால அவர்கள் மனதளவில், உணர்வளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு சூழ்நிலைகளை பேசிடுறாங்க பாருங்க. இந்த கேட்ட வசனம் இவங்களுக்கும் யூஸ் இல்லாமல் போயிடுது. யாருக்கு? அவங்களுக்கு எப்படி கேட்ட வாக்கு தத்துவம் யூஸ் இல்லாமல் போயிடுச்சோ அதே போல் இங்கே கேட்குற பிரசங்கம் வந்து சில நேரத்தில் அவங்களுக்கு பயன்படாமல் போகுது. வசனம் கேட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. ஏன்னாக்கா அதை எப்படி யூஸ் பண்ண அவங்களுக்கு தெரியல. இப்போ இங்கே சொல்கிறாரு, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த நிலைப்பாடுகளுக்கு பிரவேசிக்கிறோம். 3ஆம் வசனம். இதை யார் நிலைப்பாடு அனுபவிக்கிறாங்க? விசுவாசித்தவர்கள் வசனத்தை கேட்டு அதன் அடிப்படையிலே தீர்மானங்கள் எடுக்கிறவர்கள், முடிவுகள் எடுக்கிறவர்கள், பேசுகிறவர்கள், வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள். இந்த விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இலைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். இப்போ சொல்கிறாரு பாருங்க, அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவருடைய இலைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இவங்க நல்லா வாழணும்னு நியமிச்சிட்டேன். ஆனால் இவங்க இப்படி வசனத்தை கேட்குறதும் எதிராக பேசுறதுமா இருக்கிறதுனால, வசனத்தை கேட்குறதும் அதுக்கு எதிராக அறிக்கை பண்ணுறதுமா இருக்கிறதுனால, வசனத்தை கேட்டு சூழ்நிலை பார்த்த உடனே சூழ்நிலை பெருசுபடுத்தி பேசுறதுனால இவங்களுக்குள் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லி ஆணையிட்டானாங்க. அதை சொன்னார். நமக்கு அப்படி இல்லை. இப்போ நமக்கு 4ஆம் வசனம் பாருங்கள். மேலும் தேவன் தம்முடைய கிரியெல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்துல சொல்லிக்கிறார். இது ஏவனை எப்படி இந்த இலைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்தார் இந்த வசனம் சொல்லுது. 6 நாளில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகிட்டு ஓய்ந்திருந்தான்னு அர்த்தம் இல்லை. 6 நாளில் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் மனுஷனுடைய வாழ்க்கையில் மனுஷன் அனுபவிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் அப்படி சொல்லிட்டு, அன்றியும் அவர்களுடைய இலைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்துல தானே சொல்லியிருக்கிறார். யார்? அவங்களுக்கு, இந்த கீழ்ப்படியாத மக்களுக்கு. 6ஆம் வசனம். ஆகையால் சிலர் பிரவேசித்தது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமல் பிரவேசியாமல் போனபடினாலும், முதலாவது கேட்டவங்க இஸ்ரவேல் ஜனங்க பாலும் தேனோட கானான் தேசத்துக்கு போவாங்கன்ற சுவிசேஷம். நாம் 2வது கேட்டிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேல் நாட்டில் தாவீதின் வம்சத்தில் பிறந்த தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக தேவனை ஏற்றுக்கொள்கிறவன் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி, பாவத்தின் சாபத்திலிருந்து பாதிப்பிலிருந்து விடுதலையாகி அவன் ஆசீர்வாதத்துக்குள்ள வாழ்ந்து நித்தியத்தை சுதந்திரிக்க போன சுவிசேஷத்தை 2வது நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ சொல்கிறாரு, ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும், 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமல் பிரவேசியாமல் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்கள் இலைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து
சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. 10ஆம் வசனம், ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன். இப்போ அவர் ஓய்ந்து தான் வருதா? இப்போ 10ஆம் வசனம் நமக்கு வருது பாருங்க. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியெல்லாம் முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இவன் ஏதோ பெருசாக இழுத்து போட்டு நான் தான் வானத்தை வில்ல வளைச்சி அப்படியே மலையை வந்து அப்படி தரமட்டமாக்கி என் வாழ்க்கையில் இருந்து சாந்திக்க போகிறேன்னு போய் தலையிட்டுக்குன்னு சமாதானமாக சந்தோஷமாக வாழ்க்கையில் தத்தளிச்சிருக்க மாட்டான். எல்லாம் எனக்காக சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ அதை எடுத்து அனுபவிக்க வேண்டியதான் நான் செய்ய வேண்டிய வேலை. எல்லாம் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ நான் அதை எடுத்து என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்று அனுபவிக்க வேண்டியது தான். நான் இப்போது அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கிறது. இப்போ அப்படிப்பட்டதான ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள நான் இப்போது பிரவேசித்திருக்கிறேன். இப்போ 12ஆம் வசனம், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையில விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவும். அங்கே பயந்து இருக்க கடவுன்னு வந்துச்சு, இப்போ ஜாக்கிரதையாக இருக்கிறதும் வருது. ஏன்னாக்கா வாக்குத்தத்தம் உண்டாயிருது. 1ஆம் வசனம் தான் ஆரம்பிக்குது. 1ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? எபிரேயர் 4:1, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் உண்டாயிருந்துச்சு, அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு இந்த வாக்குத்தத்தம் உண்டாயிருக்குது, நாமளும் அதை மிஸ் பண்ணாதபடிக்கு பயந்து இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியெல்லாம் முடித்து ஓய்ந்தது போல தான் தன் கிரியை முடித்து ஓய்ந்திருப்பான். 12ஆம் வசனம், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு. அவங்க மோசேக்கு ஆரோனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு பதிலாக சூழ்நிலைகளை பார்த்து ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இங்கே இவனை ஃபாலோ பண்ணுறது வேஸ்ட்டுங்க. இந்த யோசுவா பேச்சை கேட்டு வந்தது, இந்த மோசே பேச்சை கேட்டு வந்தது, இந்த ஆரோன் பேச்சை கேட்டு வந்தது. இங்கே வந்து வனாந்தரத்தில் சாவுறது, இங்கே வந்து கசப்பான தண்ணியை குடிச்சுட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு மரத்தை வெட்டி போட்டால் அது மதுரமாகுது. இங்கே ஒவ்வொரு சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு ராஜாக்கள்கிட்ட சண்டை போட்டுருக்கிறது. அப்படியே வனாந்தரத்துலேயே போயிட்டுருக்குறது. அங்கே வந்து நல்ல சமையல்லாம் கிடச்சிது. இங்கே டெய்லியும் தான் மண்ணாமல் சாப்பிட்டு அழுத்து போனது. இங்கே இவனுக்கு பேச்சு கேட்டு வந்து இங்கே இப்படியே நடப்பயணமாக போகிறத விட பேசாமல் அங்கே எகிப்திலிருந்து அந்த வெள்ளரி பூண்டியும் வெங்காயத்தை சாப்பிட்டு நம்ம அவங்களே கொத்தடிமை வாழ்ந்து செத்துக்கலாம் போலன்னு சொல்லி அப்படிப்பட்ட நிலையில் அவங்க இருந்துட்டாங்க பாருங்கள். அப்படி மோசைக்காரனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அடிக்கடி அவனுக்கு எதிர்த்து நிற்பாங்க, முரட்டாட்டம் பண்ணுவாங்க, கீழ்ப்படியாமல் போவாங்க, எதிர்த்து பேசுவாங்க. அப்போ நிறைய காரியம் அப்போவே நடந்தது. மோசைக்காரனுக்கு எதிர்த்து பேசுறது யாராக இருந்தாலும் சரி. அவனோட பெரிய அக்கா மிரியாம் அவள் எதிர்த்து பேசினான். அவளே ஆண்டவர் 7 நாள் வந்து பாளையத்துக்கு புறமா குஷ்டரோகியை வச்சார். எதிர்த்து பேசின ஆரோனை கொல்லவே போயிட்டார். இவன் பணிந்து மன்றாடி ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே அவங்களுடைய கோபத்தை ஆண்டவரே நீ காண்பிக்காத இருப்பீராகன்னு சொல்லி ஜெபிக்கும் போது மோசையின் ஜெபத்தை கேட்டு ஆரோனை கர்த்தர் மன்னிக்கிறாரு. மோசையின் ஜெபத்தை கேட்டு 7 நாளுக்கு பின்பு மிரியாம் சுகமாக்கப்படுறான். இப்படி நிறைய பேர் எதிர்த்து பேசி பூமி பிளந்து பூமிக்குள்ளே போய் செத்து போயிட்டாங்க நிறைய பேர். இப்படி மோசைக்காரனுக்கு விரோதமாக எதிர்த்து பேசுறது, முறுமுறுக்கிறது, முரட்டாட்டம் பண்ணுறது, வாக்குத்தத்தத்தை பேசாமல் சூழ்நிலைகளை பற்றி பெருசாக பேசுறது, இப்படிப்பட்ட காரியத்தையே அவங்க பேசி கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை அனுபவிக்காமலே அவங்க போயிட்டாங்க வாழ்க்கையில். இப்போ சொல்கிறார் 12ஆம் வசனத்தில், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையில் விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவுள். ஆண்ல மாதிரி நீங்கள் கோட்டை விட்டுறாதீங்க, நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ரொம்ப கவனக்குறைவாக நீங்கள் இருந்துட்டு போகிறீங்க. நீங்கள் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னாக்கா அந்த வண்டியை ஓட்டணும், ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும். ஏதோ அப்படி கண்ண முடியும் வண்டி ஓட்டணும் பண்ணால் அவன் வேறு இடத்துக்கு போயிடுவான், அதோட பெரிய இடத்துக்கு போயிடுவான். ஆனால் அது ஓட்டுற வண்டி ஓட்டணும், எதுக்கு என்னென்ன வண்டி வருதுன்னு பார்த்து அந்த ஸ்டேரிங்கெல்லாம் கரெக்டாக பிடிச்சி அவன் ஒழுங்காக ரொம்ப ஜாக்கிரதையாக அவன் அந்த வண்டியை ஓட்டணும். அதுபோல் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு பாவத்தின் பாதிப்பில் வாழ்ந்துட்டீங்க. இப்போ தேவன் உங்கள் விடுதலை ஆக்கிட்டாரு. இந்த பாவத்தின் பாதிப்புகள் இல்லாத ஒரு நிலையில் வாழ்ந்து நீங்கள் வந்து நித்தியமாக வாழ்க்கை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. அந்த இடத்துக்கு போகிற நீங்கள் வந்து இந்த எதிரில் வர சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நீங்கள் ரொம்ப கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வசனத்தையும் நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கின்னு அந்த வசனத்தின் மேலேயே உங்களுக்கு விசுவாசத்தை கலந்து சூழ்நிலைகள் எதிராக வரும்போதெல்லாம் அந்த வசனத்தை நீங்கள் பேசும்போது அந்த சூழ்நிலைகள் மத்தியில் ஒரு மாற்றம் உண்டாகும். சூழ்நிலைகள் தோற்று போய் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஜாக்கிரதையாக இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஒருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும்
வகையறுக்கத்தக்கதாயும் இருக்குது. வசனம் எப்படி இருக்குதுனாக்கா, அது எந்த இடத்துல ஊடுருவி செல்லும். சரீரத்திலே வந்து டாக்டர் சொல்லிட்டாருங்க, 3வது ஸ்டேஜ் தாண்டிச்சிங்க கேன்சர்ன்றனோட சுகமாயிடுவீங்க நீங்கள். வசனம் அப்படி சொல்லுது. 3வது ஸ்டேஜை தாண்டிச்சின்னு சொன்னாலும் சரி, அது எத்தனை ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் தான் எஸ்ட்ரீம் லெவலில் போனால் சுகமாயிடுவேன். ஏன்னா வசனம் ஆவிக்குள்ளாக போகும், ஆத்துமாக்குள்ளாக போகும், சரீரத்துக்குள்ளாக போகும், ஊனுக்குள்ளாக போகும், கணுக்களுக்குள்ளாக போகும். அந்த கிருமிகளை அழித்து நாசமாக்கிடும், அது எல்லாத்தையும் காலி பண்ணிடும். இவர் 3வது முறை ஹார்ட் அட்டாக் வந்துட்டுன்னு சொன்னால் சரி, இனிமேல் வரவே வராது. எத்தனை பிளாக் இருந்தாலும் சரி, அது கிளியர் ஆகிடும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லுது. அப்படி தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லுது. நான் அதை தான் பேச போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த எபிரேயர் 4 இந்த 1-2 திரும்ப வாசிப்போம். அப்படின்னா அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. இளைப்பாறுதல் எப்படி பிரவேசிக்கணும்? வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கணும். வாக்கு தத்தம் பண்ணவரை பிடிச்சிக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே போக முடியும். வாக்கு தத்தத்தையும் வாக்கு தத்தம் பண்ணவரையும் விட்டுட்டு நீங்கள் வேறு எதையோ பிடிச்சிக்கினீங்கன்னாக்கா நீங்கள் இந்த சான்ஸை நீங்கள் விட்டுருவீங்கன்னு சொல்ல வராரு. சொல்லிட்டு அப்படின்னா அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவன் அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு, அதுலேருந்து பேக் ஸ்லைடிங் ஆகாதபடிக்கு தான் பின்மாற்றம். எதுக்காக அழைச்சார்? அதுக்காக வராமல் இவங்க ஒரு வழியில் போய் இவங்க இஷ்டத்துக்கு கடல் வரணும். வரவே மாட்டார் அவர். நீ தலைகாயின்னு தண்ணி குச்சாலும் வர மாட்டார். உன் இஷ்டத்துலாம் கடலை வர வைக்க முடியாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ உபவாசத்துலேயே செத்தாலும் செத்து போ பரலோகமேன்னு சொந்தமாக எல்லாம் பாட்டு பாடி எடுத்து போடான்னு விட்டுட்டு போயிடுவார் அவர். உபவாசம் போட்டெலாம் அவரை மாற்ற முடியாது. உபவாசம் போட்டெலாம் அவர் மாற்ற, உபவாசம் நல்லது, நாம் மாறதுக்கு அது உதவும். இவ்வளோ நாள் கொஞ்சம் புத்தி இல்லாமல் இருந்தோம், இப்போ கொஞ்சம் புத்தி வந்துக்குது உபவாசம் போட்டு. கர்த்தர் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டோன்னு. கர்த்தர் யாருன்றத உனக்கு உபவாசம் போட்டு தான் புத்தி வரணும், போட்டு புத்தி வரட்டும் பரவாயில்ல. வசனத்தை கேட்டு ஈஸியாக புத்தி வரணும், வசனத்தை கேட்டு ஈஸியாக புத்தி வரலாம். சிலருக்கு உபத்திரப்பட்டால் தான் புத்தி வரும், சிலருக்கு உபத்திரப்படாமலே புத்தி வந்துடும். சங்கீதக்காரன் சொல்லலாம், உபத்திரப்பட்டது எனக்கு நல்ல நல்ல பிரமாணங்களை கற்றுக்கணும். உபத்திரப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பாடம் கற்றுக்கிற ஆட்கள் உண்டு, கஷ்டப்படாமலே பாடம் கற்றுக்கிற ஆட்களும் உண்டு. நீங்கள் கஷ்டப்படாமலே பாடம் கற்றுன்னு கற்றுக்க உங்களுக்கு விரும்புகிறார். கற்றுக்கிற சித்தம் அப்படி இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் அடிபட்டு உதப்பட்டு ஒரு பாடத்தை கற்றுக்க கூடாது. அப்புறம் எல்லாமே வாழ்க்கையில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாழ்த்துக்கு நாட்கள் இல்லை, ஆனால் வாழ்க்கை புரிஞ்சிச்சு. வாழறதுக்கு நாட்கள் இல்லை, வாழ்க்கை முடிவு போய் இப்போ தான் வாழ்க்கையை புரிஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட காலங்கள்லாம் வந்துடும். எல்லாம் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு கடைசி ஸ்டேஜ் வரும்போது தான் வாழ்க்கைனா என்ன நிறைய பேர் புரியும். ஏன்னா அவங்க உபத்திரப்பட்டு வாழ்க்கையில் அடிபட்டு உதப்பட்டு பாடம் கற்றுக்கணுங்க அவங்களாம். ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெளிவானு விரும்புகிறார் கர்த்தர். அடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த நிலையில் அடுத்த நிலையில் எப்படி நீங்கள் வாழணுன்றது குறித்து உங்களுக்கு தெளிவை தருவதற்கு தேவன் விரும்புகிறார். அவ்வளோ நல்ல தேவன் அவர். இப்போ 2ஆம் வசனம், சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. அதை திரும்ப திரும்ப வாசினாக்க நிறைய உள்ளே போய் நல்லா இதயத்துக்குள்ளே போய் இந்த வசனம் சரியாக உட்காரணும். ஒரு ஆணியை வச்சு ஒரு அடி அடிச்சுட்டா உள்ளே போய் சரியாக இறங்காது. அதை சுற்றி வச்சு என்ன பண்ணோம், ஒரு 4-5 அடி அடித்தா தான் அது போய் கரெக்டாக ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து மேலே மாட்டீங்கன்னா ஃபோட்டோ பொத்துன்னு கீழே வந்துடும். ஆணியை எடுத்து ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டினீங்கன்னா அது பொத்துன்னு கீழே விழுந்துடும். நல்லா ஒரு 4 அடி அடிச்சுட்டு கிரிப்பாக நின்றதுக்கப்புறம் அதில் எது மாட்டினாலும் நிற்கும் ஸ்ட்ராங்காக. ஏன்னாக்கா பசு மரத்தாணி போல் இருதயத்துக்கு போய் தேவனுடைய வார்த்தை நல்லா உட்காரணும். பசு மரத்தாணி போல் போய் பதியணும் இருதயத்தில். ஆனால் சில வசனம் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். 2ஆம் வசனம், ஏன்னா சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால், அதாவது கேட்ட வசனத்தோடு தங்கள் விசுவாசத்தை கலக்காதபடியினால் அவள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இப்போல்லாம் என்ன தெரிஞ்சுன்னா, இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கான ஒரு சான்ஸு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடச்சி அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இதை தேவன் எதோட ஒப்பிட்டு பேசினார்னா, சிருஷ்டிப்போடும் தேவன் ஓய்ந்திருந்தோட ஒப்பிட்டு பேசினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாட்டில் வாழும்போது அவங்க காலத்திலேயே வாரத்தில் ஒரு நாள் அந்த இளைப்பாறுதல் அனுபவிப்பதற்கு தேவன் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இளைப்பாறுதல் ஓய்வு நாள்னு சொல்லி நம்ம வாசித்தோம். அந்த ஓய்வு நாளை பற்றி நம்ம பேசும்போது யாத்திரம் 20ஆம் அதிகாரம் 8-11 வரைக்கும் வாசிக்கிறோம் பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓய்வு நாள் வந்து சரின்னு கொடுக்கப்பட்டது. 6 நாள் வேலை செய்யலாம், 7ஆம் நாள் பண்ணோம் வேலைக்கு போகக்கூடாது. 6வது நாளே அந்த சம்பளம் கிடச்சிரும் உனக்கு. 6வது நாளே 7ஆம் நாளுக்குரிய சம்பளம். 7 நாள் வேலைக்கு போனால் உனக்கு என்ன சேலரி கிடைக்கணுமோ அந்த 6வது நாளே தேவன் கொடுத்துட்டு அந்த 7 நாள் ஃபுல் ரெஸ்ட்டில் ஏறி நீ ஆண்டவர் சமூகத்தை வந்து கர்த்தரை தேடு. உனக்கு 6வது நாள் 7 நாள் போக வேண்டிய சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன். சில 7 நாளும் போய் கட்சியில் வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுன்னு இருப்பான். அதனால தான் சட்டமே போட்டாங்க, ஓய்வு நாளில் வேலைக்கு போகிறோம் கொலை செய்யப்பட கடவுள்னு சட்டம் போட்டாங்களாம். ஓய்வு நாள் வேலைக்கு போகிறவன் கொலை செய்யப்பட கடவுள். உனக்கு அந்த சம்பளத்தை முன்னாடியே கொடுத்துட்டால ஒரு நாளுக்கு முன்னாடியே. நீ என்ன பண்ணோம், இளைப்பாறுதலோட கூட இருந்து சமாதானத்தோடு இருந்து
வீட்டில் வந்து சமாதானமாக வாழ்ந்து கர்த்தரை தேடி ஓய்வு நாள் ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை தேடி கர்த்தருக்கு நீ நன்றி செலுத்த ஒரு நாள் அந்த நாள் இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு வழக்கத்தை கர்த்தர் அங்கேயே வச்சார். எப்போ பழைய உடன்படிக்கை மக்களுக்கு அவங்க வார்த்தை ஒரு நாள் இந்த இலைப்பாறுதல் அனுபவிச்சாங்க. அது யாத்திரம் 20 அதிகாரம் 8 போன வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியெல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் வேலைக்காரனுக்கு கூட நீ 7ஆம் நாளில் லீவு கொடுத்து அவனுக்கு சம்பளம் கொடுன்றார். உனக்கு மட்டும் சம்பளம் இல்லை, உங்ககிட்ட ஒருத்தன் வேலை செஞ்சான்னா அவனுக்கு நீ 6ஆம் நாளே சம்பளம் கொடுத்து அவன் ஓய்வு நாள் அனுசரிக்க வெய்ய அப்படின்னார். அங்கே வசனம் ஒத்து பாருங்க. என்னன்னாக்கா, நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன்களானாலும் ஓய்வு நாளில் கொண்டு போயிட்டு மாடு மேய்க்கணும்னு போயிடாது, அதுக்கு பசிக்குமேனு. அதுக்கு 6ஆம் நாள்லேயே மேய்ஞ்சி 7ஆம் நாள் சும்மா இருக்கும். ஓய்வு நாளில் ஏன் நான் ஓய்வு இருந்திருக்கிறேன்னா ஆடுக்கு பசிக்குமே சொல்லி ஆடு மேய்க்க போயிடாத. அது 6ஆம் நாள்லேயே சாப்பிட்ற அந்த ஃபுட்டு 7ஆம் நாளில் அதுக்கு அதே நாங்கள் வெள்ளனதுக்கு கிடச்சுன்னா அதுவும் ஓய்ந்துருக்கணுன்றார். ஏன்னா இப்படி கூட பண்ணிட்டு சில நேரத்தில் ஆடை மாடை மேய்க்கிறேன்னு கூட நீ போய்டும், அதுவும் ஒரு வேலை தான். அந்த மிருக ஜீவனில் கூட ஓய்ந்து இருக்கணும், எங்கேயும் வெளியில் போயிடக்கூடாது. நீ கழுத்து மேய்க்க போகிறேன்னு போயிடக்கூடாது, ஆடு மேய்க்க போகிறேன்னு போயிடக்கூடாது, மாடு மேய்க்க போகிறேன்னு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, வேலை உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். உனக்கு அடிமையாக ஒருத்தன் வந்ததுனால அவனுக்கு கூட ஓய்வு நாள் விடு, நீ ஓய்வு நாள் இரு, மிருக ஜீவன்லாம் ஓய்வு நாள் இருக்கட்டும். அதை வந்து இலைப்படத்தில் யாரெல்லாம் அனுபவிச்சேன் பாருங்கள். அவன் குடும்பத்தார், அவனுடைய குமாரன், அவனுடைய குமாரத்தி, அவன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன், அவன் வீட்டில் வந்த அந்நியன், அவங்க வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஓய்வு நாள். அன்றைக்கி பார்த்தா ரெஸ்ட்டாக இருக்கும். ஆஹா, இன்றைக்கி ரொம்ப நல்லா எந்த விதமான ஒரு அலைச்சலும் மன உளைச்சலும் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் என் தேவைக்காக ஓடி அலையாமல் இன்றைக்கி ஒரு நாள் நான் நிம்மதியாக இருந்தேன். 12ஆம் வசனம், கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆண்டவர் எப்படி இந்த ஓய்வு நாளை வந்து அனுசரித்தாரோ அதுபோல் ஜனங்களுக்கும் அந்த ஓய்வு நாளை கொடுத்தாரு. சில மக்களுக்கு இது ஒரு ஆர்கியூமெண்ட்டு. அப்போ நீங்கள் வந்து ஓய்வு நாள் சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா, சாபத் டே சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையான்னு அந்த விவாதத்துக்காக இந்த வசனம் எழுதப்படலை. அதை பற்றி நீங்கள் பேசி எது சனிக்கிழமை எது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி நீங்கள் அதை பற்றி நீங்கள் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக இந்த ஓய்வு நாள் கொடுக்கப்படல, இலையப்படுறதுக்காக கொடுக்குது. ஆனால் இப்போ புதிய உடன்படிக்கை காலத்தில் வாழ்கிற நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஓய்வு நாளை போல வாழன்ற ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்துருக்கிறாரு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அந்த ஓய்வு நாள் எது கடலாம் கிறிஸ்துவ கடலமாக இருக்குன்னு சொல்லி கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனமும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பனாக, அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது, அவைகள் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அங்கே ஓய்வு நாளில் போய் இலைப்பாறுதல் அனுபவிச்சாங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே போய் இலைப்பாறுதல் ஒரு நாள் அனுபவிக்க போகிறீங்க. அங்கே ஓய்வு நாளில் போய் இலைப்பாறுதலை அனுபவிச்சாங்க. அவங்க காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ கிறிஸ்து அவங்க அந்த இஸ்ரவேல் தேசத்தில் தாவீதின் வம்சத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனாக பிறந்து நமக்காக சிலுவையில் மரித்து நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. 3ஆம் உயிரோடு எழுந்து ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த கிறிஸ்துவுக்கு நிழலாக அது இருக்குது. இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் இந்த ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்க்கையில் இந்த இலைப்பாறுதலை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து நமக்கு இங்கே வச்சிருக்கிறார். அதாவது அவங்களுக்கு வந்து வாரத்தில் ஏன் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா மீதி நாள்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன தான் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாலும் என்ன தான் பலிகளை செலுத்தினாலும் அவங்க ஆவியில் ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஆவியில் மறிச்சிருந்தாங்க. மனசாட்சியில் ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்தது. என்னன்னாக்கா, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. நியாயப்பிரமாணம் எதை சொல்லுதுன்னா அதை ஃபுல்லாக படித்தா அவனை அது பாவின்னு தான் சொல்லும். நியாயப்பிரமாணத்தை படிப்பான், அது என்னன்னு சொல்ல அவனை பாவின்னு தான் சொல்லும். அவன் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போனாலும் அவன் பாவ உணர்வு தான் அடைஞ்சான். நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போனாலும் அவனுக்கு அது எது கொடுத்துச்சு? அவன் பாவத்துக்கு நிவாரணத்தை அது கொடுக்கல. அவன் பாவி என்றதை அந்த நியாயப்பிரமாணம் சுட்டி காண்பித்தது. நியாயப்பிரமாணத்தை படித்து பாவ உணர்வு அடைஞ்சிருவாங்க. அதுதான் வாசிக்கிறோம் பாருங்க. இந்த ரோமர் 8:3 இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எப்படி எனில் மாம்சத்தினால பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகும் பாவத்தை போக்கும் பலியாகும். நியாயப்பிரமாணம் பாவத்தை போக்கல, பாவம் இருக்குதுன்றதை சுட்டி காண்பித்தது. அது ஒரு ஸ்கேனிங் மிஷின் மாதிரி. அது உன் வியாதி அது போக்கல, உனக்கு வியாதி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி கொடுத்துருச்சு. ஸ்கேனிங் மிஷின் பண்ணுச்சு. எக்ஸ்ரே எடுத்தால் உடனே எலும்பு குடின்னு அர்த்தம் இல்லை, எலும்பு கிராக் ஆகுதுன்னு அது காட்டும். ஸ்கேன் பண்ண காட்டும் உன்னுடைய எல்லா பார்ட்ஸும் என்னென்ன பிரச்சனைன்றதை அந்த ஸ்கேனிங் மிஷின் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது
அது பிரச்சனை தான் கிடத்துறது. மிஷின் போயிட்டு வந்தால் உடனே சுகமாயிடாது. அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போகணும். ரிப்போர்ட் எடுத்துக்கின்னு டாக்டர்கிட்ட போய் அவர் சொல்கிற ட்ரீட்மெண்ட் நம்ம அதுக்கு ஒத்துழைச்சா தான் நமக்கு சுகம் உண்டாகும். அதுபோல் நியாயப்பிரமாணத்தை அவங்க கை கொண்டாங்க. ஆனால் அது அவங்களுக்கு பாவின்றதை சுட்டி காமிச்சு பாவத்தை போக்கில் பாவத்துக்கு நிவாரணமாக இல்லை. ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிற இந்த மீட்பு எவ்வளோ விசேஷமானதுன்னா, ஏதோ வாரத்தில் ஒரு நாள் அவங்க இலைப்பறதை அனுபவிக்கிற அந்த இலைப்பறதில்லை, நமக்கு இந்த பிரச்சனையே சால்வ் பண்ணி கொடுத்துட்டாரான்ற. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பாவ உணர்வு இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல், ஆக்கினைத்தின் உணர்வு இல்லாமல், நீதியின் உணர்வோடு தேவனை ஆராதித்து தேவனுடைய அனைத்து ஆசனங்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கும் போது, வியாதியை சந்திக்கும் போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது, தடைகளை சந்திக்கும் போது, நிந்தைகளை அவமானத்தை சந்திக்கும் போது, இந்த வாக்குத்தத்தத்தை பேசி அவர் மேல் ஜெயமெடுத்து ஒரு இலைப்பாறுதல் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க ஒரு நல்ல தருணத்தை சந்தர்ப்ப தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ ரோமர் 8:3 வாசிக்கிறேன். அது எப்படி எனில், மாம்சத்தினால பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அது நியாயப்பிரமாணம் அவங்கள ஆக்கினைக்குள்ளே தீர்த்துச்சு. உங்களுக்குள்ள பாவம் இருக்குதுன்னு. அதனால தான் வாரத்தில் ஒரு நாளாக அவங்க அதை அனுபவிச்சிருந்தாங்க. உங்களுக்கு அப்படி இல்லைப்பா, அந்த பாவத்தை சிலுவையில் அவர் ஆக்கினைக்குள்ளே தீர்த்து அவருடைய நீதியை உனக்கு கொடுத்து, தன்னுடைய குமாரன் நீதியை கொடுத்து, இப்போ நான் எப்படி வச்சுருக்காருனாக்கா, தேவனுடைய பிள்ளையா உனக்கு இந்த இலைப்பறத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தனை பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறாரு. 2:5 வாசிக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவர் என்ன பண்ணாராம், நமக்காக பாவமாக்கினார். அப்படிப்பட்ட தேவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இலைப்பறதை கொடுத்துருக்கிறாரு. எனக்குள்ள குற்ற உணர்வு இல்லை, பாவ உணர்வு இல்லை, ஆக்கிரமிப்பு உணர்வு இல்லை, வாழ்க்கையில் சவால்கள் குறித்து பயம் இல்லை, வியாதி குறித்து பயம் இல்லை, பிரச்சனை குறித்து பயம் இல்லை, தடைகள் குறித்து பயம் இல்லை. வாக்குத்தத்தம் இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்தில் என்னுடைய விசுவாசத்தை வைக்க போகிறேன். அவருடைய சூழ்நிலை சந்திக்கும் போது அந்த சூழ்நிலை பற்றி பேச போகிறது இல்லை, வசனத்தை பேசி அந்த சூழ்நிலை மேலே நான் ஜெயமெடுத்து விடுதலையாக வாழ போகிறேன். கஷ்டத்தின் நேரத்தில், தரித்திரத்தின் நேரத்தில் நான் பணக்காரனாக போகிறேன். வியாதி நேரத்தில் நான் சுகமாக போகிறேன். ஆரோக்கியமுள்ளவன நான் மாற போகிறேன். நிறைய வாழ்க்கையில் அடுக்கடுக்கான பிரச்சனை வரும்போது நான் வெற்றி பெற போகிறேன். நான் அவைகள் மேலே வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நாசமோ சுமோ நிர்வாணமோ பட்டயமோ இது எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்வர்களாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜெயிச்சிருவேன். ஒன்று விடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரே ஒரு பால் கூட மிஸ் பண்ண மாட்டேன். அடிக்கிறதுலாம் 4 or 6 தான் இருக்க போகுது. ஒன்று கூட மிஸ் பண்ணவே மாட்டேன், அவுட் ஆகவே மாட்டேன். எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் ஒரு பால் மாதிரி. பேட் எடுத்து ஒரு ரெடி ஆச்சுன்னா ஒன்று 4 தான் விடணும், 6 தான் விடணும். அது மாதிரி வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கெல்லாம் நான் சந்திக்க போகிறேன். ஒவ்வொன்றின் மேல் நான் ஜெயம் எடுக்க போகிறேன். காரணம், வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டிருக்கிறேன். எவ்வளோ வாக்கு தத்தத்தை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். இந்த பழைய காலத்திலே வாழ்ந்த தாவீது பார்த்தீங்கன்னா, அப்போ குற்றவுணர்வின் காலம், அது நியாயப்பிரமாணத்தின் காலம். அந்த காலத்திலே ஒருத்தர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துருக்கிறான். யாருன்னா தாவீது. அவன் வாழ்க்கையில் சவுலால் துரத்தப்பட்டு இந்த சவுலை ஸ்கெட்ச் போட்டு அவனை காலி பண்ணணுன்னு அவனை பிளான் பண்ணி தேடிட்டு இருக்கிறான். பாலைவனத்தில், காட்டில், குகையில், மேடில், காடுகளில், பள்ளத்தாக்கில், கெபிகள்லாம் போய் மறைஞ்சி ஒளிஞ்சி காலத்தை ஓட்டினான். அந்த நாட்கள்லேயே கூட அவன் இலைப்பறதை அனுபவிச்சான். அப்படின்னா இந்த வாக்கு தேவனை பற்றி நம்ம பேசலாம். தேவனை நல்லா அறிஞ்சிருந்த மனுஷன், தேவனுடைய நேரத்தை நல்லா செலவழித்த மனுஷன். 23 சங்கீத வாசினா அப்படி கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார்னு அந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையில் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார். அதில் இந்த 4வது வாசினாக்கா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மரணம்னா எல்லா தீமைகளும் எல்லா சாபமும் அதன் ஊடாக நான் கடந்து போனாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. இந்த பொல்லாப்புக்கு நான் பயப்படவே மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆனால் என்ன வாக்குறது தெரியுமா? உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் உன் கூடவே நான் இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவது இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறது தான். அந்த நாட்களில் அவன் பாருங்கள், விசுவாசம் திருதசமாக பேசினான் பாருங்கள். அவன் சொல்கிறான் 5ஆம் வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீ. என் பாத்திரம்னா இருதயம், கவலைனாலும் குழப்பத்தினாலும் அப்படி பயத்தினால் நிரம்பி வழியில உண்மை குறித்து நீ எவ்வளோ பெரியவர்ங்கிறதான ஒரு வெளிச்சத்தினால வெளிப்பாட்டினால் நிரம்பி வழியுது. பிரச்சனை என் பார்வைக்கு சின்னது, நீ எனக்கு பெரியவராண்டவர் என்றான். பிரச்சனை நீ எனக்கு பெரியவராக இருக்கும்போது பிரச்சனை ரொம்ப சின்னது. பிரச்சனையோட ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், நான் உம்மோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன். சிலருக்கு பிரச்சனை பெருசாக தெரியும், தேவன் சின்னவராக தெரிவார். சிலருக்கு பிரச்சனை ரொம்ப பெருசாக தெரியும், தேவன் ரொம்ப சின்னவங்க. ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தேவனை விட்டவங்க தேவன் நெருங்கி பாருங்கள்.
வானத்தில் நைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பௌர்ணமி டைமில் நிலா இருக்கும். அப்படியே நிலாவை பார்த்துட்டு கையில் பிடிச்சினா கைக்குள்ளே நிலா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த பூமியோட 10 மடங்கு பெருசு. உங்கள் கைக்குள்ளே இல்லை. நீலம் ஆம்ஸ்ட்ராங் போய் அந்த நிலாவில் ஒரு பகுதியில் காலை வச்சார். நிலாவுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன டாட் மாதிரி ஒரு தெரிஞ்சிருப்பார். ஆனால் நிலா அப்படி கையில் பிடிக்கிறோன்னாக்கா இப்போ கைக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியுதுனாக்கா அவ்வளோ தூரத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். அவ்வளோ தூரத்தில் நாம் இருக்கிறோன்னு அர்த்தம். தேவனை விட்டு அவ்வளோ தூரத்தில் இருந்தீங்கன்னாக்கா தேவன் சின்ன ஒரு மாதிரி பிரச்சனை பெருசாக தெரியும். தேவன்கிட்ட நெருங்கி போனீங்கன்னாக்கா பிரச்சனை உங்களுக்கு சூழ்ந்ததால் பிரச்சனை சின்னது மாதிரி தெரியும், தேவன் பெரியவர் மாதிரி தெரியுவார். பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அவர் சொல்கிறாரு, என் வாழ்நாளெல்லாம் எப்படி வாழ்வேனாக்கா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். சத்ரு இன்னைக்கு எவ்வளோ பேர் ஆளா ராஜா கூட இருக்கட்டும், சவுலா கூட இருக்கட்டும், அவனுக்கு முன்பாக நான் பந்தி ஆயத்தம் பண்ணுவேன். எனக்கு ஒரு பந்தியை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. சத்துருக்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க? சத்துருவே இல்லையா? இருப்பாங்க. எங்கன்னா வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க, நீங்கள் வசிக்கிற இடத்துல இருப்பாங்க, உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க, நிறைய சத்துருக்கள் இருப்பாங்க. சத்துருவே இல்லைன்னா உங்களுக்கு பந்தி இல்லைன்னு அர்த்தம். என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஏன்னா சத்துருக்கு முதல்ல பந்தி ஆயத்தம் பண்ண வேண்டிக்கிறாரு. இப்போ சத்துருக்கு தான் சந்தோஷம் பண்ணணும். எதுக்குனாக்கா நான் நல்லா இருக்கிறத நீ பார்க்கறதுக்காக நீ இருக்கணும். உனக்கு முன்னாடி நீ இருக்கக்கூடாது நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நான் நல்லா வாழ்ந்து செழித்து இருக்கிறத பார்த்து வயிறதுக்கு ஒரு ஆள் எனக்கு தேவையில்ல, அதுக்கு நீ இருக்கணும். அதுக்கு நீ கண்டிப்பாக இருக்கணும். முன்னாடி நான் இப்போ இலக்காரமாக தெரிகிறேன், உனக்கு முன்னாடி நான் இப்போ ஒன்றும் இல்லாத மாதிரி தெரிகிறேன். எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், தாவீது மாதிரி நான் தெரிகிறேன். இப்போ நான் ராஜாங்கத்தில் உட்காந்து ஆளுக செய்கிறத பார்க்கறதுக்கு நீ இருக்கணும்ல, அதுக்காகவாது நீ நல்லா இருக்கணும். சத்துருக்கு பார்க்க எனக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. என் வாழ்நாளெல்லாம் இப்படி ஓடி ஆடி காலத்தை போய்ட்டுன்னு சொல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை பாருங்கள். அந்த நாட்களிலே பழைய உடன்படிக்கையின் காலத்தில் இந்த இளையப்பறதுக்குள்ள தாவீது வாழ்ந்திருக்கிறான். வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்து அந்த நிலைக்கு வந்திருக்கிறான் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நமக்கு அதோட மேலான நிலை நம்ம இருக்கிறோம். நம்ம பழைய உடன்படிக்கையின் காலத்தில் வாழலை, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழலை. நியாயப்பிரமாணங்களை பாவின்னு சுட்டி காண்பிக்குது. நம்ம தேவநீதியின் காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவ முடியாத தன்னுடைய குமாரனை சிலுவையில் பாவமாக்கி நம்ம நீதியாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த குற்ற உணர்வு நம்மளை காலி பண்ண முடியாது. அவங்க குற்ற உணர்வுக்குள்ள போய் சிக்கிக்குவாங்க. என்னதான் நியாயப்பிரமாணத்தை படித்தாலும் நியாயப்பிரமாணங்களை பாவி தான் காட்ட போகுது. அதை ஃபாலோ பண்ணி அவங்க ஜெயிக்க போகிறதே கிடையாது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீங்களாக்கிறதுக்காக எனக்காக அவர் சாபமாய் இதுலேருந்து எனக்கு ஜெயத்தை கொடுத்துரு. அவர் பெற்ற வெற்றி எனக்கு உண்டான வெற்றி. ஆக ஆபிரகாம் கூட ஆசீர்வாதம் இப்போ எனக்கு சொந்தம். நியாயப்பிரமாணத்தின் சாபம் எனக்கு சொந்தம் இல்லை. அந்த சாபத்தை எனக்காக அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. அந்த கடனை அவர் அடைச்சி முடிச்சுட்டாரு. இப்போ அந்த சாபம் என் வாழ்க்கையில் வராது. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக நான் இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனத்தெல்லாம் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயமா புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் வரத்துக்கு ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புஸ்தகம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். அதில் 53ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார் அவர் தீர்க்கதரிசி. நம்முடைய மிருக நிமித்தமாக அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கள் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்பெல்லாம் குணமாகிறோம். இது எப்போ சொன்ன வசனம்? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வசனம். ஆனால் இயேசு பிறந்து உயிர் தந்த பிறகு இதே வசனத்தை பேதுரு எப்படி சொல்கிறாரு? 1 பேதுரு 2:24 1 பேதுரு 2:24 சொல்கிறார் பேதுரு இதே வசனத்தை, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. பாவத்தின் பாதிப்புக்கெல்லாம் செத்துட்டேன் நான், இனி அதை நான் டச் பண்ண அதில் தொடர்பே கிடையாது எனக்கு, நீதிக்கு இப்போ நான் பிழைச்சிருக்கிறேன் சொல்லிட்டு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நடந்து முடிஞ்சிச்சு உங்களுக்கு சுகன்றார். அங்கே குணமாகிறோம், இங்கே குணமானீர்கள். ஏசியா குணமாகிறோம்னாரு, பேதுரு அதே வசனத்தை குணமாயிட்டீங்க அப்படின்னாரு. பழைய உடன்படிக்கையில் மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தாங்க. ஆனால் அவங்க வியாதிப்பட்டிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா வியாதியோடு ஆலயத்தில் உட்காந்துருந்தாங்க. அது ஏசு சொல்கிறாரு லூக்கா 13:16 வசனத்தில், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாம் குமாரத்திய விலை ஓய்வு நாள் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். 18 வருஷமாக கூனியாக இருக்கிறான். அப்படி குனிச்சின்னு நடந்து போகிறோம், பூமியை பார்த்துன்னு போவோம். 18 வருஷமாக ஆலயத்தில் இருந்து உட்காந்து இப்படி இருக்கிறாளே, யார் அவ? ஆபிரகாமின் குமாரத்தி, சுகத்துக்கு சொந்தக்காரி, வாக்குத்தத்துக்கு சொந்தக்காரி. ஆனால் கிளைம் பண்ண முடியல அவளால். வாக்குத்துக்கு சொந்தக்காரன் என்ன பண்ணான்? பருத்திமேயும் பிச்சை எடுத்துன்னு இருந்தான். ஐஸ்வர்யனாக இருக்க வேண்டியும் பணக்காரனாக இருக்க வேண்டிய ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமுடைய குமாரத்தி. உடன்படிக்கையின் மக்கள் வியாதிப்பட்டிருந்தாங்க. உடன்படிக்கையின் மக்கள்
பிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. உடன்படிக்கை மக்களுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. தேவாலயத்தை துரத்தினார். அது மார்க் 1:23-27 ஃபுல் பேசேஜ் வாசின் டைம் இல்லை. ஜெபாலயத்தில் அங்கே பிசாசு பிடிச்சிருந்த மக்கள் இருந்தாங்க. அவங்களாம் யாருனாக்கா விடுதலையோடு வாழக்கூடியவர்கள், செழிப்போடு வாழக்கூடியவர்கள், ஆசிரத்தோடு வாழக்கூடியவர்கள், உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள், சுதந்திரவாளிகள், ஆபிரகாமோட வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அவங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அதை கிளைம் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையாக நமக்கு, புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நமக்கு இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க முடியாத ஒரு நல்ல சான்ஸ் தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது. திரும்ப எபிரேயர் 4:10 வாசிக்கிறேன். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து ஓய்ந்தது போல தானும் தம் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். நீங்கள் வந்து வேலைக்கு போனீங்கன்னாக்கா அந்த நாளுக்குரிய சம்பளம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய உழைப்புக்கு ஒரு லிமிட் உண்டு, ஒரு வரம்பு உண்டு. ஆனால் சுதந்திரிக்கிறது வேறு, உழைச்சி சம்பாதிக்கிறது வேறு. சுதந்திரிக்கிறது வேறு, உழைச்சி சம்பாதிக்கிறது வேறு. உங்கள் அப்பாவுடைய சொத்தை நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கல, அதை நீங்கள் சுதந்திரிக்கிறீங்க. உங்கள் அப்பாவுடைய சொத்தை அவர் உழைச்சி சம்பாதிச்சார், அதை நீங்கள் அதை சுதந்திரிக்கிறீங்க. நீங்கள் என்ன தான் வேலைக்கு போனால் அது ஈக்குவலாக வராது, ஒரு நாள் சம்பளத்துக்கு ஈக்குவலாக. அது பல மடங்கு பெருசாக இருக்கும். அதை விட பல மடங்கு உங்கள் அப்பாவுடைய சொத்து நீங்கள் ஒரு நாள் சம்பளத்தில் பல மடங்கு பெருசாக இருக்கும். அதுபோல் ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை வாங்குறாங்க அநேக மக்கள் சுதந்திரவாளிகள் இருந்து கூட. இந்த இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கும் போல தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய திறமை இதுக்கு அப்படியே முக்கியத்துவம் கொடுத்து ஓடி ஓடி வாழ்க்கையில் கட்சியில் உருப்படாமல் போயிட்டு இருப்பாங்க, செழிக்காமல் போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் சுதந்திரவாளிகள். யார் நீங்கள்? சுதந்திர. அவங்க ஒன்று சுதந்திரவாளிகளாக இருந்தும் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு நான் பிரதிமையை கொடுத்தேன். சுதந்திரவாளியாக இருந்தும் 18 வருஷமாக கூனியாக சர்ச்சில் ஆலயத்தில் உட்காந்துட்டு இருக்கா ஒருத்தி. 18 வருஷமாக பிசாசு பிடிச்சி வருந்தான் தேவனுடைய ஆலயத்தில். ஏன் தெரியுமா? இந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியல. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நமக்கு வாக்கு தத்துவங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. இப்போ சொல்கிறார் எபிரேயர் 4:10 வாசம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியெல்லாம் முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமல் விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடுவோம். இப்போ வசனம் வருது பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய இளைப்பாறுதல் எப்படி பிரவேசிக்குது? வார்த்தைக்குள்ளே பிரவேசிக்கணும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவன்னா எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதத்தையும் உள்ளடக்கியது. ஜீவன்னா எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. அது எப்போ வளரும்? அந்த வல்லமே அதுக்குள்ளவே இருக்குது. வசனத்துக்குள்ளே எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. அப்போ சொல்கிறார், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவை, மனதில் பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆவியில் பிரச்சனை இருந்தாலும் சரி, சரீரத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, வேலை செய்யறதுல பிரச்சனை இருந்தாலும், எங்கே பிரச்சனை இருந்தாலும் ஊடுருவி சென்று பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துரும். அது அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை வானம் ஃபுல்லாக சுத்த விட்டு, பூமி ஃபுல்லாக சுத்த விட்டு அவருடைய கண்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது. எந்த மனுஷத்தை கவனித்து விசுவாசி இதன் அடிப்படையில் தன்னுடைய தீர்மானத்தை எடுப்பான்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு நீ முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நீ இந்த வார்த்தையை கவனிக்கும் போது உன் வாழ்க்கையில் அது வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்குது. அவர் நல்ல தேவனாக அவர் இருக்கிறாரு. அப்போது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை. இருதயத்தின் நினைவு யோசனைக்கா உன்னுடைய ஆவிக்குரிய சிந்தனை எது, உன்னுடைய சொந்த எண்ணங்கள் எதுன்னு அப்படி பிரித்து காண்பிச்சிடும். அது என்ன பண்ணோம்? பிரித்து காண்பிச்சிடும். ஆவிக்குரிய சிந்தனை எது, மாம்ச சிந்தனை எதுன்றத வசனத்துக்குள்ளே போனால் அது பிரித்து காண்பிச்சிடும். நான் மாம்சத்து சிந்தனையில் என்னுடைய டிசிஷன் எடுக்க மாட்டேன், என்னுடைய தீர்மானத்தை நான் எடுக்க மாட்டேன். அது எடுத்தால் நான் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருவேன். நான் ஆவிக்குரிய சிந்தனையில் என்னுடைய டிசிஷனை, தீர்மானத்தை வாழ்க்கையில் நான் எடுப்பேன். அதில் நான் வெற்றி பெறுவேன். மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தைய ஜீவனும் சமம். என்னுடைய சொந்த எண்ணத்தில் நான் முடிவு எடுக்க மாட்டேன். தேவனுடைய மனது காட்ஸ் மைண்டாக இருக்குது. தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டு தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் காரியங்களை எடுப்பேன், தீர்மானிப்பேன், காரியங்களை முடிவெடுப்பேன், தீர்மானிப்பேன், வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன். நிலைப்படத்துக்கு பேசியது பற்றி நம்ம அடுத்த வாரம் நம்ம விளக்கமாக பேசலாம். இன்றைக்கி திருவிழா நடக்குது. ஒவ்வொரு வாரம் பேச போகிறோம். ஏன் வாழ்க்கையில் இந்த பொல்லாத சூழ்நிலைகள் சூறாவளிகள் மோதி அடிக்கும்போது இலைப்பாறுதலாம் மக்கள் தத்தளிச்சு வாழ்கிறாங்க. வாக்கு தத்துவம் சுவிசேஷத்தில் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்துக்கு மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும், என்னக்கும் மெதுவாய் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. இந்த இலைப்பாறுதல்களுடைய பிரவேசித்து
இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி கிளைம் பண்ணுறது குறித்து தொடர்ச்சி நாம் தியானிக்க இருக்கிறோம். கண்களை மூடி நாம் செபிப்போம்.